ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களை ஒடுக்கினால் ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் படுகொலை செய்வார் என்று அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் லின்சே கிரஹாம் குறிப்பிட்டுள்ளார். இவரின் இந்த கருத்து கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ஈரானில் விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் என்று அமெரிக்க அரசியல்வாதிகள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். காசா சர்வதேச படையில் துருக்கியின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. துருக்கியின் பங்கெடுப்பு ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று அமெரிக்கா நம்புகின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு இடையிலான சந்திப்பில் இது குறித்து பேசப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஜெருசலம் நகரில் பழமைவாத ஹரீதி யூதர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நிகழ்ந்த வன்முறையில் ஒருவர் கொல்லப்பட்டார். 3 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பேருந்து ஒன்று பொதுமக்கள் மீது மோதியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. கட்டாய ராணுவ சேவையை கண்டித்து ஹரீதி யூதர்கள் இஸ்ரேலில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சரின் சோமாலிலாந்து பயணத்தை சோமாலியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. சோமாலியா அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்படும் எந்த பயணங்களும் சட்டவிரோதமானது என்றும் அவற்றுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்ததை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஆப்பிரிக்க யூனியனின் அரசியல் விவகாரம் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இச்செயல் சோமாலியாவின் இறையாண்மை மற்றும் ஒருங்கிணைப்புக்கு எதிரானது என்றும் தனது வன்மையான கண்டனங்களை கவுன்சில் பதிவு செய்துள்ளது. சோமாலிலாந்துக்கு இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி பல்வேறு நபர்களை ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை கைது செய்துள்ளது. ஈரானின் பணவீக்கம் மற்றும் பொருளாதார மந்த நிலையை கண்டித்து கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை பயன்படுத்தி வன்முறையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. தெற்கு லெபனானின் பெந்த் ஜபில் மாவட்டத்தில் இஸ்ரேலிய ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் 2 பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதாக லெபனான் தெரிவித்துள்ளது. அத்துடன் இஸ்ரேலிய கண்காணிப்பு விமானங்களும் லெபனான் பிரதேசத்தில் பறந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் இத்தகைய நடவடிக்கைகள் சமாதான உடன்படிக்கைக்கு முரணானது என்று லெபனான் கண்டித்துள்ளது. தூதரக அந்தஸ்து வழங்கப்படாத நிலையில் சிரியாவில் ஒரு தொடர்பு அலுவலகத்தை இஸ்ரேல் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவுகளை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிரியாவின் புதிய அரசாங்கம் கூட்டு ராணுவ மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் தயாராக உள்ளது. சிரியாவின் அதிபர் அகமது அல் ஷாராவின் செயல்பாடுகள் குறித்து ஈரான் உள்ளிட்ட நாடுகள் சந்தேகம் எழுப்பிய நிலையில் இஸ்ரேல் அலுவலக திறப்பு குறித்த இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தற்போதைய சூழலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கொள்கைகள் காரணமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் சாதகமாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகளின் மீது ஈரான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஆனால் அவை இருதரப்பின் பலன்கள் மற்றும் கண்ணியத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக 2 மாதங்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள செயல்பாட்டாளர் ஒருவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உண்ணாவிரதம் இருக்கும் ஹிபா முரைசியின் உடல் உறுப்புகள் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் ஒரு அபார்தைட் அமைப்பை செயல்படுத்தி வருகின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபை கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. பல தசாப்தங்களாக பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நிறுவனமயமான பாகுபாட்டை நடைமுறைப்படுத்தி வந்துள்ளதாகவும் சமீப ஆண்டுகளில் அது மிகவும் தீவிரமடைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இனவாத நடவடிக்கைகளை போன்று உள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. OHCHR வெளியிட்ட அந்த அறிக்கை 2022 டிசம்பர் மாதத்திலிருந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிரான திட்டமிட்ட பாகுபாடு காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளின் முழுவதும் நிலைமை கடுமையாக மோசமடைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் மேற்கு மாகாணத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறை உயரதிகாரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இந்த காவல்துறை அதிகாரி பின்னர் இறந்ததாக செய்திகள் கூறுகின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் புதிதாக 3400 குடியிருப்புகளை கட்டுவதற்கான டெண்டரை இஸ்ரேல் அரசு வெளியிட்டுள்ளது. கிழக்கு ஜெருசலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என்று சர்வதேச சட்டங்கள் குறிப்பிட்டுள்ள போதும் இஸ்ரேல் தனது அத்துமீறல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை மேற்கொண்டனர். ஜூலியன் காலண்டர் முறைப்படி அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரேல் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காசாவிலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அக்டோபர் 10 சமாதான உடன்படிக்கைக்கு பின்னர் ஏறத்தாழ 1200 பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் படுகொலை செய்துள்ளது. அக்டோபர் 7, 2023க்கு பிறகு 71,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். சிரியாவின் அலப்போ நகரத்தில் சிரியா ராணுவம் மற்றும் சிரியா டெமோக்ராட்டிக் படைகள் இடையிலான மோதல்கள் மீண்டும் வெடித்துள்ளன. அலப்போ நகரத்தில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சிரியாவின் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த மோதல் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பாலஸ்தீன ஆதரவாளர் ஹெபா மொரைசி 64 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் நிலையில் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். நீண்டகால உண்ணாவிரதம் உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் மரண அபாயத்தை உருவாக்குகிறது என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலஸ்தீன ஆதரவாளரும் செயல்பாட்டாளருமான ஹெபா மொரைசி தொடர்ந்து 64 நாட்களாக உணவு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் உண்ணாவிரதம் இருந்து வருவதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். 60 நாட்களுக்கு மேல் உணவு இல்லாமல் இருந்தால் உடல் கொழுப்பு சேமிப்புகள் தீர்ந்து தசைகள் மற்றும் முக்கிய உடல் உறுப்புகள் சிதைய தொடங்கும். இதனால் மூளை, கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவற்றிற்கு நிரந்தர சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று 800க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் கையெழுத்திட்ட கடிதம் பிரிட்டன் அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஹெபா மொரைசி கட்டுப்படுத்த முடியாத தசை இழுக்குகள், உடல் நடுக்கம் மற்றும் சுவாச சிரமம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். மூச்சை நினைவுபடுத்திக் கொண்டு சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முழு வாக்கியங்களை பேசவும் உரையாடலை தொடரவும் முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அவரின் தாயார் கூறுகின்றார். மற்ற உண்ணாவிரதக்காரர்களில் கம்ரான் அகமது 57வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கேள்வித்திறன் குறைவு, மார்பு வலி மற்றும் அதிக கீட்டோன் அளவால் அவதிப்படுகின்றார். 43வது நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கும் வகை 1 நீரிழிவு நோயாளியான லூயி கிராமெல்லோ உண்ணாவிரத இருப்பது மிகவும் ஆபத்தானது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவர் தொடர் உண்ணாவிரதம் இல்லாத நிலையிலும் ஆபத்து உள்ளது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். 2 மாதங்கள் உண்ணாவிரதம் இருந்த டெயுட்டா ஹோக்ஸா உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தாலும் மீண்டும் உணவு தொடங்கும் போது ஏற்படும் ரீஃபீடிங் சிண்ட்ரோம் அபாயம் குறித்த கவலைகள் தற்போது எழுந்துள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இங்கிலாந்தின் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை கண்டித்தும் இவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். மனித உரிமை அமைப்புகள் உடனடி மருத்துவ தலையீட்டை வலியுறுத்தி நிலைமை மிகவும் அவசரமானது என்று எச்சரிக்கை விடுக்கின்றன. அமெரிக்கா நடத்திய மறைமுக பேச்சுவார்த்தைகளின் பின்னர் சிரியா இஸ்ரேல் இடையே ராணுவ பதற்றத்தை கட்டுப்படுத்தும் டி எஸ்கலேஷன் நடைமுறை குறித்து ஆரம்ப உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தொடரும் நிலையில் இத்தகைய ஒருங்கிணைப்பு சிரியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்று விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவின் நடுநிலையுடன் பாரிஸில் நடைபெற்ற 2 நாட்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சிரியா மற்றும் இஸ்ரேல் ராணுவ பதற்றத்தை நிர்வகிக்க ஒரு ஆரம்ப நிலை புரிதலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் முக்கிய அம்சமாக அமெரிக்காவின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் கூட்டு ஒருங்கிணைப்பு அல்லது தகவல் தொடர்பு மையம் அமைக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த அமைப்பு உளவு தகவல் பரிமாற்றம், ராணுவ பதற்ற குறைப்பு, தூதரக தொடர்புகள் மற்றும் வணிக விவகாரங்களை கையாளும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 2024 டிசம்பரில் பஷர் அல் அசத் ஆட்சி வீழ்ந்த பின்னர் உருவான பாதுகாப்பு வெற்றிடத்தை பயன்படுத்தி தெற்கு சிரியாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னணியில் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் அடிக்கடி ஊடுருவல்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதாக சிரியா குற்றம் சாட்டுகின்றது. இவை அனைத்தும் சர்வதேச சட்டத்தையும் சிரியாவின் இறையாண்மையையும் மீறுவதாக டமாஸ்கஸ் தெரிவித்துள்ளது. சிரியா அதிகாரிகள் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் போதுமானதல்ல என்றும் அசத் வீழ்ச்சிக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் விலகும் தெளிவான கட்டுப்படுத்தப்பட்ட கால அட்டவணை இல்லாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்கா முன்வைத்துள்ள முன்மொழிவில் ஹெர்மோன் மலையில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவது இடம்பெறுகின்றது. இதனால் ஆக்கிரமிப்பு சட்டபூர்வமாக்கப்படும் அபாயம் இருப்பதாக விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். சிரியாவின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க இஸ்ரேலின் முழுமையாக விலகல், தாக்குதல்களை நிறுத்துதல் மற்றும் சர்வதேச உத்தரவாதங்கள் அவசியம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அவை இல்லாவிட்டால் இந்த புதிய ஒருங்கிணைப்பு அமைப்பு தற்போதைய நெருக்கடியின் அடிப்படை காரணங்கள் தீர்க்காமல் அதிகார சமநிலையின்மையை மேலும் உறுதிப்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பிற்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் தெளித்த பெத்லஹேம்
பெத்லகேம் நகர மக்கள். இயேசு பிறந்ததாக நம்பப்படும் இந்த நகரில் துயரங்களுக்கு இடையிலும் மகிழ்ச்சியின் செய்தி ஒலிக்கின்றது. மேற்கு கரையில் உள்ள பெத்லகேம் நகரில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியுள்ளனர். இஸ்ரேல் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நகரம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்துடன் பண்டிகைக்கு தயாராகி கொண்டிருப்பதாக பாலஸ்தீன சுற்றுலா அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கெரியஸ் கும்சியே தெரிவித்துள்ளார். திங்கள் காலை முதலே இயேசு பிறந்ததாக நம்பப்படும் சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி முன்பு பாலஸ்தீன ஸ்கவுட் குழுக்கள் நிகழ்ச்சிகளை நடத்த தீவிரமாக செயல்பட்டன. கிறிஸ்துமஸ் செய்தி என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட வலி மற்றும் துயரங்களுக்கு இடையிலும் மகிழ்ச்சியை நிலைநிறுத்துவதாகும் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். 2019 ஆண்டு மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பெத்லகேமிற்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் திருப்பலியில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் உள்ளிட்ட முக்கிய உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அதிகாரிகள் பங்கேற்றனர். உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரதான சதுக்கத்தில் கூடுவர். பெத்லகேம் இஸ்ரேலின் பிரிப்பு சுவரால் சூழப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நகரின் பொருளாதாரத்திற்கும் உற்சாகத்திற்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.